வெயில் ஓவராக இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட முன்னாடியே வந்து இ பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மக்கள் சாமி சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் போயிட்டு திரும்பி வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஊட்டியும் கொடைக்கானலும் வந்து இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அங்கே லிமிட்டட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு இ பாஸ் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வெஹிக்கிள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு உள்ளோன்னு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிமிட்டு தாண்டிடுச்சு அப்படின்னா உங்கள் வெஹிக்கில் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் போயிட்டு வெட்டியாக திரும்பி வராதிங்க. முன்னாடி இ பாஸ் போட்டிருக்கோங்க. கீழே திருப்பி விட்டுருவாங்க, இல்லைனா அங்கேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த இடத்துக்குமே இந்த மாதிரி கொடுக்கல. ஊட்டியும் கொடைக்கானல் மட்டும் இ பாஸ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னா அங்கே மேலே வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக. ப்ளஸ் வந்து நிறையா வெஹிக்கிள் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா பொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறனாலையும் இது மாதிரி முடிவுகள் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கு. இதில் ரொம்ப இன்னொரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்ரி வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இ பாஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க, ரொம்ப நல்லது. சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இல்லை. மேகமலை, வால்பாறை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி இஷ்யூ இல்லை. தாராளமாக போகலாம். ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓல்டு வண்டி, டீசல் வண்டி வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொல்யூஷன் கேட்குறாங்க. ரொம்ப ஓல்டான வண்டியை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பொல்யூஷன் போட்டு எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அங்கே போய் சிரமப்படுவீங்க. அப்புறம் அங்கே பொல்யூஷன் எடுத்தாங்கன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். டீ போர்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். இல்லை அப்படின்னா நண்பர்கள் டீ போர்டு வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நியூஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட கேட்டு ப்ராப்பர் கைடோடு போயிட்டு கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. என்னைய மாதிரி ஊர் சுற்றுற நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பெரிய விஷயமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்றும் அன்புடன் நான் உங்கள் ஜான்.